மேலே இருக்கிறத நம்ம பிரிப்போம். அசைவு தெரியுது பாருங்க, சூப்பர் சூப்பருங்க, அசைவு இருக்குங்க. வணக்கம் மக்களே, இது ரமீலாவின் ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி பாருங்கள், எருக்கஞ்செடியில் ஒரு புழுவை பார்த்துருக்கோம். அது நல்லா கூடு கட்டி இருக்குது. இது என்ன புழுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அந்த எருக்கன் செடியில் ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை நிறைய இருந்தது. அது எல்லாம் போயிட்டுருக்கு. இது ஒன்று மட்டும் இருக்குது பொழுது. இது பட்டர்ஃப்ளை என்னன்னு தெரியல. சரி பார்த்தா அது ஃபுல்லாக ஒட்டிக்கினே இருக்குது உள்ளே. அது இருந்தால் உள்ளவே இறந்துடும். சரி அது பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். அது எடுக்க முடிய மாட்டேங்குது. ஃபுல்லாக ஒட்டின்னு இருக்குது. அது பட்டர்ஃப்ளையா இல்லை மற்றதான்னு தெரியல. ஒருவேளை பட்டர்ஃப்ளை இருந்தால் அது இறந்துடும். அதனால் நம்ம அதை எடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் வர மாட்டேங்குது. எப்படி எடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியல. அது சரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடியில் தான் ரொம்ப ஒட்டின்னு இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவு பூச்சி வர இருந்ததா. ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க, மாவு பூச்சி நிறைய இருந்தது அதை சாப்பிட்றதுக்கு. வந்துடுச்சு. அதை எடுத்துட்டோம். அதை எடுத்துகிட்டு இப்போ தான் இருக்குது. அது மேலே ஃபுல்லாக ஒரு கவர் மாதிரி அப்படியே மூடி இருக்குது. ஒயிட் கலரில் கவர் இருக்கு இல்லையா, மைக்கா கவர், அந்த மாதிரி ஃபுல்லாக மூடி இருக்குது. அசைவு என்ன இருக்கானான்னு தெரியல. அசைவே இல்லை. சரி அது மேலே இருக்கிறத நம்ம பிரிப்போம். அதை பிரித்தா தான் அது உள்ளே இருக்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் எனக்கு இன்னும் இது பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. நம்ம அதை பிரித்தே பார்த்துருவோம் ஒவ்வொன்றா. ஆல்ரெடி இருந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் போயிடுச்சு. இது அதோடைய முட்டை தான் நினைக்கிறேன். ஆமாங்க கரெக்ட்கா, பட்டர்ஃப்ளை தாங்க. சூப்பருங்க, சூப்பராக வருது பாருங்கள். அது தோலை எடுத்துருவோம். நம்ம மேலே மூடின்னு இருக்குது இல்லையா, அதை எடுத்துருவோம். இதை எடுத்தால் தான் அழகாக அது வருவாங்க. பாருங்கள், நம்ம விட்டு உயிரோடு தாங்க இருக்குது. அசைவு தெரியுது பாருங்கள், சூப்பருங்க, அசைவு இருக்குங்க. நான் இல்லை நினச்சிட்டேங்க. ஆரம்பத்தில் இறந்து போச்சோன்னு நினச்சேன். பரவாயில்ல, நம்மளால் இன்றைக்கி ஒரு உயிர் நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். மேலே இருக்குது, அதையும் எடுத்துருவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துட்டா இவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. சூப்பராக இருக்காங்க பாருங்கள். இதாங்க பட்டர்ஃப்ளை. நிறைய பேர் எங்கள் இதில் ஆல்ரெடி நான் பட்டர்ஃப்ளை ஒரு சேனல் போட்டிருக்கேன். எனக்கு தெரியல, பின்னாடி கொஞ்சம் ஒட்டி இருக்குது. அதையும் எடுத்துருவோம். ஆல்ரெடி நம்ம இதில் இது பட்டர்ஃப்ளைன்னு நம்ம போட்டிருக்கேன். ஆனால் அது எனக்கு அப்போ தெரியல அது புழு, பட்டர்ஃப்ளை புழுன்னு சொல்லிவிட்டு. நான் ஏதோ ஒரு புழுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை எடுத்து எல்லாமே நான் நசுக்கி அதை கொளுத்திட்டு வீடியோவாக போட்டேன். அப்புறமா கமெண்ட்ஸில் சில சகோதரிகள் சொல்லியிருந்தாங்க, இல்லை சிஸ்டர் அது பட்டர்ஃப்ளைன்னு. அப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு. சோ நம்ம பட்டர்ஃப்ளையை நம்ம சாவச்சிட்டோம். ஏன்னா பட்டர்ஃப்ளைன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம சாவச்சிட்டோம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறமா இன்னும் வந்தால் நான் அதை இனிமேல் நான் கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 2 வாரத்துலேயே திரும்ப அதே செடியில் நிறைய வந்துருந்துதுங்க. அதுக்கு பிடிச்ச இலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த எருக்க இலை தான். இந்த எருக்க இலைதெல்லாம் அதுங்க நிறைய கூடு கட்டி அந்த புழு நிறைய வருது. அதுக்கப்புறம் நான் அது எதுவும் பண்ணல. சரி இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எருக்க இலையிலே நம்ம விட்டுருவோம். இதை ரொம்ப குட்டியாக இருக்குது, அதில் விட்டு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு உயிரை காப்பாற்றணுன்ற சந்தோஷத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக மனை நிறைவோடு இருப்பாங்க. நாங்கள் இதை எங்கே வைக்கலாம்? மேலே வச்சா கீழே விழுந்துடும். மேலே ட்ரை பண்ணலாமா இல்லை கீழே இலையில் எங்கன்னா வச்சிடலாமான்னு தெரியல. சரி ஓகே, கீழேயே நம்ம பார்த்து ஒரு நல்ல இலையாக பார்த்து அந்த இலையில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா மேலே வச்சா விழுந்துடும் அது. அதனால் உழுறப்போ அது குழந்தை இல்லையா, அது அடிபட்டுச்சுன்னா அப்புறம் உள்ளெல்லாம் நிறைய நம்ம எலிக்காக முள் போட்டு வச்சுருக்கிறேன். அதில் ஊந்துச்சுன்னா கஷ்டம். நம்ம கீழேயே ஒரு இலை பார்த்து அந்த இலையில் வச்சுடுவோம். இதில் வைப்போம். இதில் வச்சுட்டா அது பிடிச்சிக்குமா என்னான்னு தெரில. விழுற மாதிரி இருக்குது. இப்போ தான் ஏறுது. அப்படியே பிடிச்சிச்சின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. பிடிச்சிச்சிங்க, சூப்பராக பிடிச்சிக்கிச்சு. அப்படியே கொஞ்சம் மூவ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். அது மூவ் ஆனால் தான் அது பிடிச்சிச்சின்னு நம்மளுக்கு தெரியும். மூவ் ஆகுதான்னு பார்க்கலாம். ஆகுதுங்க, மூவ் ஆகுது. சூப்பர் மூவ் ஆகுதுங்க. பரவாயில்ல, இனிமேல் அது பொழைச்சிக்கும். அதுக்கு எந்த பிரச்சனையும் எந்த தொல்லையும் இருக்காது. என்ன ஒன்று பல்லிங்கெல்லாம் நிறைய இருக்கீங்க, அந்த பல்லிலாம் பிடிச்சிடுமோன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம இந்த இலை மேலே தான் விட்டோம். இப்போ அதை காணோம். இந்த இலையிலேயே உச்சா பண்ணி வச்சுட்டு போயிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா உச்சா பண்ணி வச்சுட்டு போயிருக்குது. அது எங்கே போயிருக்குது பார்க்கலாம், உள்ளே எதுனா இருக்குதான்னு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாகிடுச்சு. மேலே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. அது நம்ம எவ்வளோ அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை உயிரை காப்பாற்றி விட்டுட்டோம்.
அது உள்ளே இருந்தால் கண்டிப்பாக அது செத்து போயிருக்கேங்க. பாருங்கள் செமையாயிடுச்சு, ரக்கெல்லாம் பெருசாகிடுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே. அவ்வளோதாங்க, அவங்க போயிடுவாங்க. நான் வேறு இவங்கள ஒரு டப்பாவில் வச்சு போட்டு வைக்கலாம், தழைலாம் கொடுத்து தீனிலாம் கொடுத்துன்னு பார்த்தேன். எங்கள் ஹஸ்பண்ட் தான் வேணாமா நீ இலையிலே விடுங்க, அது இன்னும் 1 ஹவரில் அவங்க பறந்துடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கரெக்டாக ஆயிடுச்சு. நாம் பண்ணுறப்போ எவ்வளோ குட்டியாக இருந்தது, இப்போ பாருங்கள் ரக்கையோட. மிஞ்சி பண்ணால் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். நான் விட்டுட்டு போயிட்டு வந்து திரும்ப பார்க்குறேன் இருக்காங்க. அவ்வளோதாங்க, இவங்க பழிச்சிடுவாங்க, இவங்க போயிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். பாய்டா செல்லம், ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? நல்ல மாதிரியாக போயிட்டு நல்ல மாதிரியாக பறந்து நல்ல மாதிரியாக வாழுங்க. உங்களுடைய காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுவரை நீங்கள் நல்லா சந்தோஷமாக பறந்து போங்க. ஓகேவா? பாய். நம்ம தூக்கி இந்த இலை மேலே விட்டுருக்கோம், வந்துடுச்சு இலை மேலே அழகா. அவ்வளோதாங்க, இவங்க பறந்துடுவாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஒரு உயிரை நம்ம காப்பாற்றி அழகாக விட்டுருக்கோம். இனி இவங்கள பற்றி எனக்கு கவலை இருக்காது. இவங்க சூப்பராக பழிச்சுப்பாங்க. அவ்வளோதான், பின் சைடு போயிட்டாங்களா? அவ்வளோதாங்க, தெரியுதுங்களா? சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாள் எனக்கு ஒரு இனிய நாளாக அமையுங்க. மன நிறைவோடு நான் கீழே இறங்குறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, மனசில் அவ்வளோ சந்தோஷம். இந்த பட்டாம்பூச்சி மாதிரி எனக்கு மனசில் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்களை காப்பாற்றிட்டேன் இல்லையா, அதனால தான். இன்று நாள் எனக்கு ஒரு சந்தோஷமான நாள், மன நிறைவு. பாய் மக்களே.